ஜோதகம் கட்டம் அப்படின்னு பார்த்தா ராதிகா மேடம் ஜெயிப்பாங்க. விஜயகாந்துடைய அனுதாபாலே அவருடைய பையன் ஜெயிக்கணும் அப்படின்னு இருந்திருந்தால் எல்லாரையும் எல்லா இடத்துலையும் வச்சு பார்க்க முடியாது. டான் இஸ் ஆல்வேஸ் டான். ராதிகா சரத்குமாருக்கு அவங்க ஜாதி ஆதரவு ஃபுல்லாக இருக்குது. அது அவங்களுக்கு ஒரு பெரிய பலம். ஃபிலிம் ஃபேமஸை வச்சு நம்ம அப்படியே ஆட்டினா அப்படி கை ஆட்டினா போதும் ஜெயிச்சிடலாம் அப்படின்னு நினச்சது 2 பேர். மக்கள் நீதி மையத்தின் தலைவர். அப்படியா? எத்தனை பேர் மென்டலாக்கி இருப்பேன். இந்த சிஸ்டமே தப்பாக இருக்கு. ஆல் சிஸ்டம் டு பி சேஞ்ச். தமிழ்நாடு இப்படியே சண்டை போட்டுருந்தா சுடுகாடம் மாறிடும் அப்படின்ட்டு போயிட்டார். அவ்வளோதான். போனது எங்கே தலைவர் இபிஎஸ் வந்து பிறந்ததுலேருந்து தவறுன்றார். அது சாதாரண தவறல் கிடையாது, முரட்டு தவறல். காலை பிடிச்சிட்டு விட்ட மாட்டேன். இபிஎஸும் இபிஎஸ்ஐ சேர்ந்தவர்களும் அவ்வளோதான் போச்சு, காலியால் தான். ஒன்று பிஜேபியா ஒன்று ஏடிஎம்கேவா, 2 சீட்டு தான். இபிஎஸ் கூட சேர்ந்த எவனும் எல்லாருமே பதவி இழப்பி எல்லாருமே போயிட்டு கிடச்சே மன்சூரலிகான்ட்ட கேட்குற அளவுக்கு நம்ம ஆகிட்டோம். நான் வேணா சேலஞ்ச் பண்ணுறேன். 35+3ங்க. அதிமுகவே இங்கே டண்டனாக்கா, பிஜேபியே இங்கே டண்டனாக்கா. இதில் சார், இப்போ மறைந்த முன்னாள் எதிர்கட்சி தலைவர் கேப்டன் விஜயகாந்த் அவங்க பையனும் விருதுநகரில் நிற்கிறாரு. சிட்டிங் எம்பியாக இருக்கிற மாணிக் தாகூரும் அங்கே நிற்கிறாரு. ராதிகா சரத்குமாரும் புதுசாக அவங்க நிற்கிறாங்க. இந்த தொகுதியில் யாருக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கும்? ஜாதகம் கட்டம் பார்த்து சொல்லுங்கள். ஜோதகம் கட்டம் அப்படின்னு பார்த்தா ராதிகா மேடம் ஜெயிப்பாங்க. ஏன் அப்படின்னா விஜயகாந்துடைய அனுதாபாலே அவருடைய பையன் ஜெயிக்கணும் அப்படின்னு இருந்திருந்தால் போன தடவை ஜெயிச்சிருந்துருக்கலாம். அப்போ அவர் உடம்பு சரியில்லாமல் தான் இருந்திருந்தார். ஆதரவெல்லாம் கூட தெரிவிச்சிருந்தார். மக்கள் விஜயகாந்தை மதிக்கிறாங்க, அவ்வளோதான். இன்றைக்கும் கலைஞருங்கிறது வேறு, ஸ்டாலின் வேறு. இன்றைக்கும் ஜெயலலிதாங்கிறது வேறு, எடப்பாடி அப்படிங்கிறது வேறு. ஸோ அப்போது அதுக்கு எல்லாரையும் எல்லா இடத்துலையும் வச்சு பார்க்க முடியாது. டான் இஸ் ஆல்வேஸ் டான். அப்போது வந்து ராதிகா சரத்குமாருக்கு அவங்க ஜாதி ஆதரவு ஃபுல்லாக இருக்குது. அது அவங்களுக்கு ஒரு பெரிய பலம். அவங்க ஜெயிக்க தான் வாய்ப்பு அதிகம். மாணிக் தாகூர்லாம் இருக்கார் இல்லையா, அவரும் சிட்டிங் எம்பி, அவரோட கூட்டணியாக இருக்காங்க காங்கிரஸ். அவரோட இது எப்படி இருக்கு? அரசியலில் ஒவ்வொருத்தரும் ஜெயிச்சுக்கிட்டே தான், ஒவ்வொருத்தரும் உழைச்சிக்கிட்டே தான் இருக்காங்க. இதில் மாணிக் தாகூர் எத்தனை பேருக்கு தெரியும், ராதிகா எத்தனை பேருக்கு தெரியும்? கண்ணின்மணி நிஜம் கே. நீங்கள் அங்கேருந்து வரணும். ஜெயலலிதா பெரிய ஃபேமஸ் ஆனாங்க, ஏன்னா ஃபிலிம் ஆக்ட்ரஸ். இவங்க புரட்சி தலைவர் எம்ஜிஆர் பெரிய ஃபேமஸ் ஆனார், ஃபிலிம் ஃபேமஸ். விஜய் இன்னைக்கு டிவிக்கு ஆரம்பித்து ஃபேமஸாக இருக்கார், ஃபிலிம் ஃபேமஸ். ஃபிலிம் ஃபேமஸ் இஸ் ஆல்சோ ஏ சப்போர்ட்டிவ். ஃபிலிம் ஃபேமஸை வச்சு நம்ம அப்படி ஆட்டினா அப்படி கை ஆட்டினா போதும் ஜெயிச்சிடலாம் அப்படின்னு நினச்சது 2 பேர். ஒருத்தர் நம்ம டார்ச் லைட்டுக்காரர். இப்போ கூட போய் பார்த்தா அங்கேனா டார்ச் லைட் பிடிச்சின்னு இருப்பார். அவர் ஒருத்தர் இருக்கார், அவர் கமலஹாசன் பேர். ஒரு பேர் எல்லோரும் மெண்டலாக்கி கடைசியாக போய்ட்டு டிஎம்கேயில் எம்பி தருவாங்கன்னு பார்த்தா அவர் என்னென்னா வந்தது அப்படியே பிரச்சாரத்துக்கு வந்துட்டு போட்டாங்க. பிரியாணி மட்டும்தான் கொடுக்கல. பிரியாணி கொடுத்துடாதீங்கப்பா, பெரிய மனுஷன் கேவலப்படுத்துறாதீங்க. அவருக்கு ஏதாவது ஹோட்டலில் கூப்பிட்டு போய் சாப்பாடு வாங்கி கொடுங்க, இந்தா நல்லா பிரச்சாரம் பண்ணால் ஒரு பொட்டலம் சாப்பிட அப்படின்னு கொடுத்துட்டீங்கன்னு வச்சுங்க, மனுஷன் துடிச்சு போயிடுவார். நான் மக்கள் நீதி மையத்தின் தலைவர். அப்படியா? எத்தனை பேர் மென்டலாக்கி இருப்பேன் என்ன. ஸோ ரஜினிகாந்த் அதே மாதிரி தான். இந்த சிஸ்டமே தப்பாக இருக்குது. ஆல் சிஸ்டம் டு பி சேஞ்ச். தமிழ்நாடு இப்படியே சண்டை போட்டுருந்தா சுடுகாடம் மாறிடும் அப்படின்ட்டு போயிட்டார். அவ்வளோதான். போனது எங்கே போனாருன்னே தெரில. எல்லோரும் தேடுறான், என்னடா சிஸ்டம் தப்பு, என்ன தப்புன்னா சொல்கிறா. சண்டை போட்டுகிட்டே இருந்தால் தமிழ்நாடு சுடுகாடாயிருமா? ஆமாம், இங்கே தூத்துக்குடி துப்பாக்கி சூடு நடக்கும். அந்த துப்பாக்கி சூடு வாயிலே சுடுவான். நான் வாய் மூடிட்டு, ஐயோ இந்த ஸ்டெர்லைட் ஆலை வராவிட்டால் என் தமிழகம் நாசமாகி போய்விடுமே, வாருங்கள் ரஜினி, நாம் இருவருமாக சென்று பாபா கோயிலுக்கு சென்று பாபாவை தியானம் செய்யலாம். ஓடி போயிரு என்ன. ஸோ ரஜினிகாந்த் ஆகட்டும், கமலஹாசன் ஆகட்டும், இவர்களெல்லாம் தன்னோட ஓவர் மாஸ் விஜய் இன்றைக்கி பார்த்து பொறாமப்படுறாங்கன்னா, இப்போது ஒரு கமலஹாசன் ஆரம்பித்து வச்சுட்டு என்ன பண்ணார்? விஜய் 243 கோடி, கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஒரு படத்துக்கு 100 சில்லற கோடினா 200 சில்லற கோடியை விட்டுட்டு வேலை பார்க்குறாரு. நீங்கள் என்ன பண்ணீங்க? கட்சி கொடியை ஆரம்பித்து வச்சுட்டு பிக் பாஸ் ஓடிட்டீங்க. பிக் பாஸ் என்பது
வாழ்க்கையிலே. ஒன்று அங்கே காலை வை, இல்லை இங்கே காலை வை. ஏன் அடுத்தவனை குழப்பி விட்ற? அவ்வளோதான் என் கேள்வி. ஸோ இது அந்த மாதிரி ஃபேமஸ் ஃபிகர்ஸ் டிவிக்கே வந்தவுடனே 50 லட்சம் பேர் உறுப்பினரானாடா. அப்போ ராதிகாவுக்கு இருக்கிற வேல்யூவை நீங்கள் பார்க்கணும். இந்த ஊரில் பிரபலமானவர்களுக்கு தான் வேல்யூ அதிகம். அப்போ ராதிகா அளவுக்கு விஜய் பிரபாகரன் அங்கே ஃபேமஸ் ஆகலைன்றீங்க? ராதிகா அளவுக்கு விஜய் பிரபாகரன் அந்த அளவுக்கு ஃபேமஸ் ஆகலை. விஜய் பிரபாகரன் யாருங்க? விஜயகாந்தோட பையன். முகத்தை பார்த்தா அந்த சாயல் தெரியும், பேச்சை பார்த்தா தெரியும், அவ்வளோதானே. ராதிகா நான் ஒரு பெண் கேட்கிறேன் ஓட்டு போடுங்கன்னா முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். எல்லாம் உங்கள் சித்தி வந்திருக்கிறேன் அப்படின்னா முடிஞ்சு. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வேல்யூ இருக்குது. இப்போ சித்தி போனால் அப்போ அன்னைக்கு அங்கே வேலை இல்லை. அவங்க தேமுதிகவோட தலைவி, அவங்க விஜயகாந்த் அவர்களுடைய மனைவி மதிப்புக்குரிய பிரேமலதா அவர்கள் நேற்று இபிஎஸ்க்கு பாராட்டு பத்திரம் வாசிச்சிருந்தாங்க. நமது அண்ணன் இபிஎஸ் அவர்கள் யார் என்றால், அவர்கள் பிறந்ததிலிருந்தே தவழ்ந்து கொண்டே இருக்கிறார்கள். நாம் அன்று தவழ்ந்தோம், பிறகு நடந்தோம், பிறகு வளர்ந்தோம், பிறகு ஓடினோம். இன்று வரை தவழும் ஒரு பச்சை குழந்தையை பார்த்து அனைவரும் சிரிக்கிறீர்களே. அவங்க சொல்லலை, நான் சொல்கிறேன். என் தலைவர் இபிஎஸ் பிறந்ததுலேருந்து தவறுறார். அது சாதாரண தவழல் கிடையாது, முரட்டு தவழல். காலை பிடிச்சிட்டு விட்டமாட்டேன் அப்படிங்கிற தவழல் அந்த மாதிரி. அதனால் இபிஎஸ்ஸும் இபிஎஸ்ஐ சேர்ந்தவர்களும் அவ்வளோதான், போச்சு, காலி ஆள்தான். எடப்பாடி அவர் முறை இரட்டலில் மட்டுமே 33 தொகுதியில் நிற்கிறாங்க, அதிமுக மட்டுமே. அவரோட வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்குதுல்ல? எடப்பாடிக்கு வெற்றி வாய்ப்புன்னு ஏதாவது ஒன்று இருக்குதா? அட்லீஸ்ட் 2வது இடமா வருவாங்க இல்லையா? 2வது இடமா? சும்மா இருங்க, ஏதாவது காமெடி பண்ணாதீங்க. இவர் 2வது இடம் ஒன்று பிஜேபியா ஒன்று ஏடிஎம்கேவா, 2 சீட்டு தான். இதில் யார் 2வது இடம் நீயே முடிவு பண்ணிக்க. ஆளுக்கு ஒன்று. ஒருத்தர் கூட பாசிட்டிவான ஜாதகம் இல்லையா அதிமுகவில்? இபிஎஸோட சேர்ந்தா இவர் கூட சேர்ந்த எவனும் எல்லாருமே பதவி இழப்பீர்கள்னு 2022 நான் கொடுத்த பேட்டியோட ஆதாரம் இருக்குது, என்னால் காட்ட முடியும். நான் சொன்ன மாதிரியே ஒருத்தராக கழட்டி விட்டு இப்போது எந்த அமைச்சரும் இல்லை, அவருக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு 5-6 பேர் அவர் கூட சுற்றுறாங்க. அவர் அப்படி நடந்து போவார், எல்லோரும் நடந்து போவாங்க. ஸ்டாலின் அவர்களே, நான் பழைய எடப்பாடி இல்லை. ஓஹோ, அப்டேட்டட் வெர்ஷன். இப்போ என்ன பண்ண போகிறீங்க? அப்படியெல்லாம் நீங்கள் கேட்கக்கூடாது. அந்த மாதிரி தான் அது. செம காமெடி. எடப்பாடி அவர்களை பற்றி பேசினா இன்றைக்கி ஃபுல்லாக பேசலாம். இப்போ ஓபிஎஸ்க்கு அப்போ எப்படி இருக்குது? தனியாக அவர் நிற்கிறாரு பிஜேபி கூட. அவருக்கு கூடவே பார்த்தீங்கன்னா 6 பேர் ஓ பன்னீர்செல்வம்ன்ற பேர்லேயே நாமினேஷன் பண்ணியிருக்காங்க. எந்த ஓ பன்னீர்செல்வத்துக்கு கட்டம் நல்லாயிருக்கு? அதான் இது ஒரு எவ்வளோ பெரிய அரசியல் சூழ்ச்சி பார்த்தீங்களா? எவ்வளோ பெரிய அரசியல் சூழ்ச்சி. நம்ம இபிஎஸ்க்கு இந்த மாதிரி வேலைலாம் அருமையாக வரும். அதாவது இபிஎஸ் தான் பண்ணலன்றாரு, எது என் வேலையே கிடையாதுங்க, நான் பாட்டு என் வேலையை உண்டு இருக்கேன்ற. ஓஹோ, அப்போ சசிகலாவை அனுப்பிச்சது யார்? டிடிவி அனுப்பிச்சது யார்? ஓபிஎஸ் அனுப்பிச்சது யார்? கழகத்தலைவர் பேர்லேருந்து அம்மா பேரை தூக்குனது யார்? நிரந்தர பொதுச்செயலில் உங்கள் பேரை போட்டு அம்மா ஜெயலலிதா பேரே எடுத்தது யார்? இதெல்லாம் உங்களுக்கு வேலை கிடையாது, உங்களுக்கு இதெல்லாம் தெரியாதுல்ல. இதிலெல்லாம் நீங்கள் பெரிய கைகண்ட வித்தகர். 5 ஓபிஎஸை கண்டுபிடிச்ச நேரத்துக்கு மக்கள்கிட்ட போயிட்டு, ஏங்க எனக்கு தயவுசெய்து ஓட்டு போடுங்க, நான் பிறந்ததுலேருந்து தவழ்ந்தே பழகிய குழந்தைங்க நான் அப்படின்னு சொல்லியிருந்தா ஏதோ சிரித்து மறந்துருப்பான் இவர் பண்ணதை. பெரிய என்ன மாதிரி அறிவு கண்டுபிடிச்சிட்டாங்களாம். நீயும் ஜெயிக்க போகிறதில்ல, யாரும் ஜெயிக்க போகிறதில்ல. இதில் எதுக்கு உனக்கு பில்டப்பு? நான் வேணால் சேலஞ்ச் பண்ணுறேன். 35 + 3ங்க. அது சார், நம்ம ஒரிஜினல் ஓபிஎஸ்க்கு வரும். அவர் ராமநாதபுரத்தில் எத்தனை சதவீத வாக்குகள் வாங்குவார், இல்லை வெற்றி வாய்ப்பு பெற அளவுக்கு அவர்? ஏன்னா முக்குளத்தோரோட பிரதிநிதியாக அவங்கள பார்க்குறாங்க. அவரை அனுப்பிச்சது தான் எல்லாருக்குமே ஹர்ட்டிங். நான்லாம் அழுதேங்க. அவரை அரசியல் அனாதையாக்கி அனுப்பிச்ச போது நான்லாம் உண்மையிலேயே அழுதேன். எவ்வளோ பெரிய சீனியர், அம்மா கூட இருந்து நிதியமைச்சராக இருந்து அந்த நிதி பெட்டியை தூக்கிட்டு போய் குருவாயூரப்பன் கோயிலில் ஒரு யானை தலை மேலே வச்சு அதை தூக்கிட்டு போகும் ஒரு சிலையை. அந்த மாதிரி கையில் ஏந்திட்டு வருவார் அப்படியே அம்மா பின்னாடியே. எப்படியாப்பட்ட ஆளுமை! பெரிய ராஜதந்திரம் தந்திரம் தான் எல்லாம் போச்சே. சரி, ஜனநாயக புலிகள் கழகத்தோட தலைவர் யார்? மன்சூர் அலிகான். அவரை கூப்பிட்டு பேசுகிறாங்க. 2ஆம் கட்ட தலைவர்கள் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். யார்? 2ஆம் கட்ட தலைவர். இவர் 3ஆம் கட்ட தலைவர். எல்லாருமே ஒன்று தானே.
எல்லாருமே போயிட்டு கிடச்ச மன்சூர் அலிகான்ட்ட கேட்குற அளவுக்கு நம்ம ஆகிட்டோம். இதில் என்ன ஒரு கொடுமைனா, இதை படிச்சுட்டனாலும் அதிர்ச்சி தாங்க முடியல. கண்ணு கெட்டிய தூரம் வரை எதிரிகள் யாரும் தெரியவில்லை அப்படின்னு சொன்னாங்க ஜெயலலிதா. யாரையும் மதிக்க மாட்டாங்க. வாழ்க்கையில் நான் செய்த தவறு பிஜேபியுடன் நான் கூட்டு வைத்தது, இனி செய்ய மாட்டேன் அப்படின்னு சொன்னவங்க. இவ்வளோ பெரிய கட்ஸு மன்சூர் அலிகானோட டீல் பேசுகிறாங்க. இதில் கொடுமை கால கொடுமைன்னு அங்கே ஒரு கொடுமை டிங்குன்னு அடித்தான். அந்த மாதிரி வெளியே போய் பார்த்தா மன்சூர் அலிகான் சொல்கிறாரு, தேவையான தொகுதி பங்கீடு வழங்காததால் நாங்கள் கூட்டணிக்கு உடன்படவில்லை. ஐயோ, என்னை திருப்பி கொண்டு போய் எங்கள் கிராமத்தில் விட்டுருங்க, நான் எங்கன்னா எருமோட்டி பொழைச்சிக்கிறேன். இவங்களுக்கு ஜாதகம் சொல்கிறதுக்கு நேற்று என் தலைவன் மன்சூர் அலிகான் பேட்டி கொடுத்துருக்காரு. ராகுல் காந்தியை பிரதமர் வேட்பாளர் என்று மொழிந்தால் புலிகள் இயக்கம் உங்களுக்கு ஆதரவு தரும். பெரிய விடுதலை புலி நீ. ஐயோ, ஒரே இந்த பக்கம் சிரிச்சா காற்றுள்ள வரை கடல் உள்ள வரை அதிமுகவுடன் நாங்கள் சேர மாட்டோம். ஐயா ராமதாஸ் பேட்டி. ஆமாம், சேரல, பிஜேபி கூட தான் சேர்த்துருக்காரு. அது அதிமுகவோட சேர்றதுக்கு முன்னாடி நீங்கள் ஃப்ளாஷ்பேக்லேருந்து வரணும். அதுக்கப்புறம் அதிமுகவோட போய் சேர்ந்துட்டாங்க. ஒரு ஊரே சேர்ந்து ரவுண்டு கட்டி கிடச்சிது. 10ல் அவங்க எத்தனை சார் ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது? அவங்களே யாராவீங்களா? ஒன்றும் கிடையாது. அவங்க மருமகளை இறங்கியிருக்காரு. அவங்களும் ஆன்மீகத்தில் ரொம்ப நம்பிக்கை உள்ளவங்க. அவங்க அவங்களுக்கு பார்த்தா எப்படி? ஆன்மீகத்தில் நம்பிக்கை இருந்தால் அரசியலில் ஜெயிச்சிடலான்னா அண்ணாமலை தான் ஃபஸ்ட்டு ஜெயிக்கணும். எப்படியா இருந்தாலும் அண்ணாமலை அன்றைக்கி தேர்தலில் அன்றைக்கி 108 தேங்காய் உடைச்சி சாமி சிலையை சுற்றி அவருக்கு அபிஷேகம் பண்ணி இந்த கூத்தெல்லாம் இவங்க பண்ணாமல் இருக்க மாட்டாங்க, கண்டிப்பாக பண்ணுவாங்க. அப்படின்னா அவன் தானே ஜெயிச்சிருக்கணும். அப்படி நடக்காது. ஏன் அப்படின்னா தமிழ்நாட்டு மக்கள் கொள்கை விரும்பிகள். திருமாவளவன் என்ன? திருமாவளவனுடைய பேக்ரவுண்ட் என்ன? சாதி தான் இங்கு ஆளுகிறது என்றால் திருமாவளவனை அத்தனை பேரும் விரும்புகிறார்களே ஏன்? சாதி ஆளவில்லை, கொள்கை ஆளுகிறது. அத்துமீறு அடங்கமறு, இந்த வார்த்தை தமிழர்களுக்கு இப்படியே வீரமாக இருந்தே பொழப்பு. இவங்களுக்கு இதே தான் பழக்கம். இவனை கூட்டு வந்து காவி செந்தூரத்தை நெஞ்சில் வச்சு ஜெயிச்சிராம் சொல்லு அப்படின்னா நீ போய் சொல்கிற போடா அப்படின்ட்டு போயிடுவான். அப்போது ஏன் ஜெயிக்க மாட்டாங்கன்னா, காற்றுள்ள கடல் உள்ள வரை அதிமுக சேர மாட்டேன் அப்புறம் போய் சேர்ந்துட்டாங்க. என்னப்போ போய் சேர்ந்துட்டேன் அப்படின்னா, இப்போ நான் என்ன சொல்கிறது, அது என்னென்னா, நமது கட்சியில் யாரும் பதவியில் இல்லை, அனைவருக்கும் பதவி பெற வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்தில் தான் நாங்கள் கட்சியில் சேர்ந்தோம் அப்படின்ட்டாங்க. அதுக்கு வச்சு செஞ்சு ஒரு வாரம் மீடியாவுக்கள்லாம் டயர்டாகி, அப்போ நல்லா ஞாபகம் இருக்கா, அப்போ அன்புமணி இன்டர்வியூ, மைக் அவர்கிட்ட கொடுங்க, தண்ணி குடிங்கப்பா. மைக்கை ஆஃப் பண்ணி விட்டானுங்க. என்ன அவரும் டொக்குன்னு அடிச்சு அலோ அப்படின்னா அது மைக்கு வேலை செய்ய மாட்டேங்குது. மைக்கை ஆன் பண்ணிவிட்டு தைரியமாக கொடுங்கடா. அப்படிலாம் நாங்கள் கொடுக்க மாட்டோம், காற்று உள்ள வரை கடல் உள்ள வரை என்ன முடித்தாங்க. சரி, ஓகே. இபிஎஸ் கூட போய் சேர்ந்தாங்க. இபிஎஸ் என் தங்க தலைவர் என்ன ஆச்சு, அண்ணாமலை 5 காசு மதிக்க மாட்டேங்கிறாருன்னு. ஏன்னா நம்மளை எவ்வளோ பெரிய மனுஷன், நமக்கு 70 வயசு ஆகுது, 40 வயசு சின்ன பையன் நம்மளை மதிக்க மாட்டேங்கிறான் அப்படின்னு நான் பிஜேபியிலேருந்து விலகுகிறேன் அப்படின்ட்டு விலகினார். விலகின உடனே இவரை கேட்குறாங்க. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. யார், ராமதாஸ் சாரை கேட்குறாங்க, என்னாச்சு நீங்கள் பிஜேபி விட்டு விலகிட்டீங்களாமே, பிஜேபிக்கு உங்களுடைய மதிப்பெண் என்ன? 0க்கும் குறைவான மார்க்கை தான் நான் தருவேன் அப்படின்னாரு. ஆமாம், நீ பெரிய சென்ட் ஜோசப் காலேஜோடைய பிரின்சிபாலு. சரி, ஓகே, அது முடிஞ்சுது. இப்போ போய் பார்த்தா திடீர்னு பிஜேபியுடன் இணைந்து விட்டோம். என்னங்க இணைஞ்சிட்டீங்க? நமது கட்சியில் யாருக்கும் பதவி இல்லை என்ற காரணத்தால். போயோ நமது கட்சியில் யாருக்கும் பதவி இல்லை என்ற காரணத்தால் இவரை மருமகளை நிற்க வைப்பாங்களாம். என்னது இதெல்லாம்? சரி, இதுக்கெல்லாம் மேலே ஒரு காமெடி இருக்குது. இல்லை, அதுலேயே அப்படியே சொல்கிறீங்க சார். பாமக வெல்லுமா எப்படி? 10 தொகுதி வாங்கியிருக்காங்கல்ல பிஜேபி. அதிமுகவே இங்கே டண்டனாக்கா, பிஜேபியே இங்கே டண்டனாக்கா, இதில் பாமக வெல்லுமாவான். அதெல்லாம் ஒன்றும் இல்லாது. 35+3 அந்த 2 யார் வேணால் எடுத்துக்கலாம். பை லக்கு தான்.
அது இவங்களுக்கு பாமக பாமக ஒரு சீட்டாக கூட இருக்கலாம். அந்த அந்த ரெண்டில் மிச்சம் இருக்கிற ரெண்டில் அது ரெண்டுமே அதுவும் எடப்பாடி கிடைக்கலன்னு வச்சிங்க, ஐயோயோ எடப்பாடி பாவம். அப்போது இந்த பக்கம் ஒருத்தர் இருக்கார், யாருன்னு தெரியுமா உங்களுக்கு? சமத்துவ மக்கள் கட்சியின் தலைவர். இரவு 2 மணிக்கு எழுந்தேன். அவங்க மனைவி தான் ஜெயிப்பான்னு சொல்லி என்னுடைய மாமனார் வந்து எனக்கு தெரிஞ்ச அவங்க ஜெயிப்பாங்க. ஆனால் சொன்ன ரீசனை பாருங்கள். என் மனைவியிடம் கேட்டேன், பிஜேபியுடன் இணைந்து விடலாமா? நீங்கள் செய்தால் சரியாக இருக்கும், 2026 நீங்கள் தான் முதலமைச்சர் என்று சொன்னார். மனைவி சொல்ல நான் என்றுமே தட்டியதில்லை, அதனால் நான் வந்து கட்சியை இணைத்து விட்டேன். ஓவர் நைட்டில் கட்சியானே ஐயோ என்ன சொல்கிறீங்க? அடுத்த நாள் காலைல ஒரு நிர்வாகி ஒருத்தர், சாமாகா நிர்வாகி ஒருத்தர் எந்திரிச்சு போராட்டம் பண்ணுறாரு. ஐயோ என் கட்சியை காணோம். என்னைக்கிட இருந்துச்சு, இன்னைக்கு காணோம். இப்படி சொன்னால் இங்கே நிறைய காமெடிஸ். பிஜேபி கூட்டணியிலே கல்வி தந்தைகள் நிற்கிறாங்க. பெரம்பலூரில் ஐஜேகே எஸ்ஆர்எம் ஃபவுண்டர் பார்வேந்தர் நிற்கிறாரு, ஏசி சண்முகம் வேலூர் தொகுதியில் நிற்கிறார். இவங்க 2 பேருக்கான வெற்றி வாய்ப்பு எப்படி சார் இருக்குது? 2 பேருக்குமே வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருக்குது. அந்த பிஜேபிக்கு ஒதுக்கப்பட்ட இந்த 2 சீட்டுமே இவங்க 2 பேருக்கும் கிடைச்சா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். ஏன்னா கல்வி தந்தை எல்லாருக்கும் நல்லது சொல்லித்தராங்க, நல்லா இருக்கட்டும். இவங்கெல்லாம் தான் தேவை. ஊடகம் பண்ணுறாங்க, மருத்துவமனை பண்ணுறாங்க. பார்வேந்தரும் ஏசி சண்முகம் அவர்களும் ரொம்ப மாபெரும் வெற்றி பெறணுங்கிறது என்னுடைய ரொம்ப ஆசை. ஜாதக ரீதியாக வெற்றி வாய்ப்புகளை கணித்ததற்கு மிக்க நன்றி சார். நன்றி.